அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 17ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் முதல் நாள். இந்த மார்கழி மாதம் பிறக்கின்ற நாளை வளர்பிறை பஞ்சமி திதியோடு பிறப்பதால் நாம் வராகி அம்மனை எப்படி வழிபட்டால் நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வராகி தேவிக்கு உகந்தது பஞ்சமி திதி. பஞ்சமி திதியில் வராகியை வழிபடுவதும் தரிசிப்பதும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்வதும் உன்னதமான பலன்களை தந்தருளும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். அமாவாசை முடிந்து வரும் 5வது திதி வளர்பிறை பஞ்சமி திதி என்றும், பௌர்ணமி முடிந்து வரும் 5வது திதி தேய்பிறை பஞ்சமி திதி என்றும் அழைக்கப்படுகிறது. வளர்பிறை பஞ்சமி திதியில் நம் வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் தேவையான வேண்டுதல்களை முன்வைத்து வராகி அம்மனை வழிபட வேண்டும். தேய்பிறை பஞ்சமியில் நம் கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் தேய்ந்து போக வேண்டும் என்று வராகி தாயிடம் வேண்ட வேண்டும். நாளை மார்கழி மாத வளர்பிறை பஞ்சமி திதி என்று வராகி தாயை எந்த 2 பொருட்களை வைத்து வழிபட்டால் நம் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும் என்பதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாளை பிறக்கின்ற மார்கழி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியோடு பிறக்கிறது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் வராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது நாளை அதிகாலை வேளையில் 4 மணியிலிருந்து 5:30 மணிக்குள் உங்கள் வேண்டுதல்களை வராகி தாயிடம் வைக்க வேண்டும். நம் வீட்டில் வராகி தாயின் படம் இருந்தால் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து சிகப்பு மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். செவ்வரடி பூக்களாலும் இல்லை என்றால் சிகப்பு ரோஜா பூக்களாலும் அலங்கரிக்கலாம். வராகி தாய்க்காக ஒரு அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு பூக்களால் அலங்கரித்து விளக்கேற்ற வேண்டும். படம் இல்லாதவர்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்து அந்த தீப ஒளியில் வராகி தாய் எழுந்தருளி இருப்பதாக முழு நம்பிக்கையோடு மனதால் நினைத்து கொண்டு இந்த வழிபாட்டை செய்யலாம். எப்பொழுதும் போல வழக்கம் போல பூஜை அறையில் ஒரு வெள்ளி அல்லது பித்தளை விளக்கை நாம் பூஜை அறையில் ஏற்றி வைக்க வேண்டும். முதலில் விநாயகரையும் நமது குலதெய்வத்தையும் வணங்கி பின் நிலை வாசைப்படியிலும் 2 விளக்குகள் ஏற்றி வைத்து விட வேண்டும். வராகி அன்னைக்கு ஒரு டம்ளரில் பானகம் நெய்வேத்தியமாக படைத்தால் போதும். இல்லையென்றால் ஒரு மாதுளை பழத்தின் முத்துக்களில் தேன் சேர்த்து நிவேதனமாக படைக்கலாம். செல்வ கடாட்சம் அதிகரிக்க நம் வழிபாட்டிற்கு தேவையானது 2 பொருட்கள் தான். ஒன்று நவதானியம், இன்னொன்று வெல்லம். ஒரு கிண்ணத்தில் நவதானியத்தை கொட்டி வைத்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள். நவதானியம் எல்லாம் சேர்ந்தாற்போல் ஒரு பாக்கெட்டிலையும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. அது அப்படியே வாங்கி கூட ஒரு தட்டில் வச்சிடலாம். கட்டி வெல்லம், அச்சு வெல்லம், பனை வெல்லம் என்று எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். கட்டியாக இருக்கக்கூடிய வெல்லத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு எலுமிச்சம் பழம் அளவு வெல்லக்கட்டியை நம் உள்ளங்கையில் வைத்து கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கிறதோ அதை நிறைவேற வேண்டும் என்று வராகி தாயை வணங்குங்கள். சொந்த வீடு வேண்டுமா? சொந்த நிலம் வாங்க வேண்டுமா? வருமானம் அதிகரிக்க வேண்டுமா? ஏதாவது வண்டி வாகனம் வாங்கும் ஆசை இருக்கிறதா? தங்கம் வாங்கும் யோகம் வேண்டுமா? ஏதாவது புதுசாக பொருள்கள் வாங்க வேண்டுமென்ற ஆசையா? வேறு எந்த விருப்பமாக இருந்தாலும் நிறைவேற, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையான வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வாறு பிரார்த்தனை செய்யும் பொழுது நாம் கூற வேண்டிய வராகி தாயின் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம்: ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். குறைந்தது 21 முறை, உங்களால் முடிந்தால் 108 முறை உச்சரித்து உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற மனப்பூர்வமாகவும் முழு நம்பிக்கையோடும் வராகி தாயை வணங்கி உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தித்து கொள்ளுங்கள்.
ஏனென்றால் இது வளர்பிறை பஞ்சமி திதி. ஆகவே உங்கள் கஷ்டங்களெல்லாம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர என்ன தேவையோ அதை வராகி தாயிடம் வேண்டுதலாக வைத்து கையில் இருக்கும் வெள்ளக்கட்டியை அந்த நவதானியத்தின் மேல் வைத்து விடுங்கள். நவதானியத்தையும் வெள்ளத்தையும் சேர்த்து பசுவிற்கு உணவாக கொடுத்து விடுங்கள். மார்கழி மாதம் முதல் நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வராகி அன்னையை இப்படி வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மேல் வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. உங்கள் வீட்டில் வராகி அம்மன் திருவுருவப் படம் இல்லை என்றால் கிழங்கு மஞ்சள், மஞ்சள் பொடி, திருநீறு, குங்குமம், சந்தனம் இவற்றாலும் வராகி அம்மனின் உருவத்தை பிடித்து வைத்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து வணங்கலாம். நீங்கள் வேண்டிய வேண்டுதல்களை அந்த வராகி அன்னை சீக்கிரம் நிறைவேற்றி வைப்பாள். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கிறதோ நாளை அம்பாளிடம் சொல்லுங்கள், நல்லதே நடக்கும் என்று நம்பி இந்த வராகி வழிபாட்டை நாளை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். அது மட்டுமல்ல, வராகி தாயை வணங்குவதற்கு மன உடல் சுத்தம் மிக மிக முக்கியம். மேலும் நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பதற்காகவும் மற்றவர்கள் கெட வேண்டும் என்றும் நம்முடைய எதிரிகள் அழிய வேண்டும் என்றும் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக, நம்முடைய வாழ்வில் வளர்ச்சி ஏற்பட என்ன தேவையோ அதை மட்டும் அவள் பாதத்தில் வைத்து நாம் வேண்டினால் கண்டிப்பாக வராகி தாய் நமக்கு தேவையானவற்றை கண்டிப்பாக அருள்வாள் என்ற முழு நம்பிக்கையோடு நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாட்டை செய்து அனைவரும் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தால் நல்லது என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள சிறப்பு